ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலுஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கூழ் தான் நாங்கள் குடிச்சிட்டு ஒரு ட்ராவலிங் தான் பண்ண போகிறோம். வாங்க என்னென்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வடலூர் வீட்டுக்கு தான். இன்றைக்கி ரேஷன் பருப்புலாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ அதனால் நான் கிளம்பி போயிட்டேன். நேற்று சரியான மழை பெஞ்சுது. ஸோ எப்படி இருக்கோ என்னமோ ஒரு பயம் வந்துருச்சு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வாழைத்தோப்பு தான். அங்கே செவ்வாழெல்லாம் எப்படி கட் பண்ணி அதெல்லாமே லோடு ஏற்றிட்டு இருந்தாங்க. சும்மா பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நிறுத்தி பார்த்துட்ருந்தோம். அப்படியே பார்த்திங்கன்னா இப்போ மரவள்ளிக்கிழங்கு சீசன் இல்லையா. ஒரு அம்மா நம்ம மரவள்ளிக்கிழங்கு கேட்டவுடனே சிரிச்சுக்கிட்டே பேரம் பேசி கிண்டல் பண்ணிகிட்டே கொடுத்தாங்க. அப்படியே 1 கிலோ 45 ரூபான்னு வாங்கிட்டு அப்படியே ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணேன். பார்த்திங்கன்னா கடலூர் பைபாஸ் இருக்குது இல்லையா, அந்த பைபாஸில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி. ஒரு கார் போய் இன்னொரு காரில் இடித்து அப்படியே சைட் பை சைட் ஒரு 4 கார் கிட்ட இடித்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி. பார்க்கவே பயமாக இருந்தது. அதோட வடலூர் ரேஷன் பருப்புலாம் வாங்கிட்டு உடனே நான் வீட்டுக்கு போயிட்டேன். போனால் நேற்று பேஞ்ச மழையில் நம்ம பப்பாளி மரம் அப்படியே வேரோடையே சாஞ்சிருச்சு. ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு எனக்கு. ஏன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 10 காய்க்கு மேலே இருந்துச்சு. ஒரு காய் வர பழுத்து இருந்தது. அப்புறம் நிமித்தி பார்த்தோம், ஒன்றும் அது நிற்கலை. அப்புறம் வாழைக்கொலையும் பார்த்திங்கன்னா அந்த வாழைக்காயோடைய மரமும் லைட்டாக சாஞ்சிருந்தது. கொலை எதுவுமே ஆகலை. அதுக்கப்புறம் ஜாக் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ்லாம் கொத்தி ஒரு மாதிரி வீணாக இருந்தது. அதோட ஏலக்கி பார்த்திங்கன்னா ஒரு 3 சீப்பு கிட்ட விட்டுருந்தது. அது லாஸ்ட் டைம் சின்னதாக இருந்து கொஞ்சம் தேறி இருந்தது. அதுவும் ஒன்றும் ஆகலை. இந்த ஒரே ஒரு பப்பாளி மரம் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது இப்போது. அதோட நான் சொன்னேன், இந்த வாழை சீப்பை கட் பண்ணி கொடுத்துருங்க. வாழைக்காய் இது கொஞ்சம் இங்கே பக்கத்துலலாம் இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறத நம்ம கொண்டு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். பார்த்திங்கன்னா கீழே இருக்க 2 நல்லா தேறி இருந்தது. மேலே கொஞ்சம் இன்னும் தேரட்டும்னு நாங்கள் விட்டுட்டோம். 2 சீப்பு மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம விதை போட்டது எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். இந்த வாட்டியும் பார்த்திங்கன்னா மழையில் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. கத்திரிக்காயும் சரி, அதுக்கு நடுவில் வெண்டைக்காய்க்கு கொஞ்சம் மழை பெஞ்சிருக்க டைமில் எல்லாமே வேர்லாம் கொஞ்சம் ஸ்ப்ரெட்டாக இருக்கும். அதனால எல்லாத்தையும் அப்படியே கூட்டி விட்டு அப்படியே சேர்த்து வச்சுருந்தோம். அப்போ தான் அந்த வேர்லாம் அதாவது ஒரு மாதிரி தோண்ட மாதிரி இருந்துச்சு. மழை பெஞ்சதில் ஒரு மாதிரி கீழே சாஞ்ச மாதிரி இருந்தது. அதனால் எல்லாத்தையும் கூட்டி நேராக்கி வச்சுருந்தாரு. இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே முளைச்சிருச்சு ஆல்மோஸ்ட்டு. பூசணிக்காய் போட்டிருந்தோம், பரங்கிக்காய் போட்டிருந்தோம், புடலங்காய் போட்டிருந்தோம், வெண்டைக்காய், அப்புறம் கத்திரிக்காய், தக்காளி, நெக்ஸ்ட்டு பாவக்காய், எல்லாமே முளைச்சிருச்சு. நமக்கு ஃபெயிலியர் ஆனது ஒன்று தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா கீரை தான். நான் கடைசியாக போட்டது அந்த கீரை தான். அந்த கீரை அப்படியே மழையில் ஒன்றுமே துளுத்தே வரல, ஏன்னே தெரியல. அதான் இந்த வாட்டி 15, 16, 17 லீவ் வருது இல்லையா, அதில் 16 சாட்டர்டே அன்றைக்கி தான் மறுபடியும் சந்தையில் ஃப்ரெஷ்ஷாக விதை வாங்கி மறுபடியும் போடணும். ஏன் முளைக்கலை அப்படின்னு தெரியல. உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சதுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாச்சும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதாவது உரம் ஏதாவது மிக்ஸ் பண்ணி போட்டால் மேபி முளைக்குமா என்னன்னு தெரில. அவரைக்காய்லாம் நல்லாவே முளைச்சிருந்தது, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது பூசணிக்காய் விதை. அதுவும் நல்லா முளைச்சி வந்திருக்கு. இப்போது எல்லாமே இந்த மழைக்கு மேக்ஸிமம் துளுத்துக்கும். கீரை மட்டும்தான் நமக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சி. ஸோ அதுவும் நம்ம இந்த சனிக்கிழமை சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டு அதையும் முளைக்க விட்டுடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.